அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11th சிஎஸோட கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ 2025 சிஎஸ் கொஸ்டின் பேப்பர் 11th பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இது ஈஸியாக 95+100க்கு எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக கேட்டிருக்கிறாங்க. ஈஸியான கொஸ்டின் பேப்பர் இது. சென்டமே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சும்மா ஜஸ்ட் நீங்கள் 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தது தான் கேட்டிருக்காங்க. புதுசாக எதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கம்பல்சரிலாம் எழுத முடியாத மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை. ரொம்பவே ஈஸியாக கேட்டிருக்காங்க. 5 மார்க்கோட அவுட்புட் எழுதுகிற அந்த ப்ரோக்ராமையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அது எப்படின்றத சால்வ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் கீழே போயிடலாம். அதாவது நம்ம கொஸ்டின் 1 மார்க்ஸோட சேர்த்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாலடைல் மெமரி வந்து ரேம், நான் வாலடைல் தான் மற்றது எல்லாமே. இதுவுமே நான் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் ப்ரீவியஸாக கம்பைன் பண்ணி கொடுத்த 1 வேர்ட்ஸில் இருக்குது. பூலியன் அல்ஜீப்ரா படி A+A அப்படின்றது A, ஓகேங்களா. ஸோ இதில் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து MS-DOS. A is equal to 5, A is equal to A-1 அப்படின்றது 5 - 1 4, அவ்வளோதான். அதான் ஆன்சர். இதுக்கு if C is false just before the loop the control flows through. ஸோ C ஃபால்ஸ்னா S1லேருந்து டேரெக்டாக S3க்கு போயிடும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது 6th ஒன் பார்த்தீங்கன்னா which is not a data type modifier. இன்டீஜர் அப்படின்றது தான் மாடிஃபையர், டேட்டா டைப் மாடிஃபையர் கிடையாது. மற்றது எல்லாமே டேட்டா டைப் மாடிஃபையர். அதுக்கப்புறம் ஃபார் லூப் எத்தனை டைம்ஸ் லூப் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக 0 கொடுத்ததுனால 0 1 2 3 4 5 6 7 8 9 இது வரைக்கும் வரும். அப்போ மொத்தமாக 0லேருந்து கால்குலேட் பண்ணதுனால 10 டைம்ஸ் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 10 அப்படின்றது தான் ஆன்சர். 8th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஃபங்க்ஷன் பிகின்ஸ் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கு மெயின் ஃபங்க்ஷன் தான். இதுவுமே புக் பேக் தான் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்ட் டைம் இன்ட் ஹவர்ஸு மினிட்ஸ் செகண்ட்ஸ். இதில் டிக்ளரேஷன் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா செகண்ட்ஸுக்கு எப்படி கொடுப்பாங்க. இப்போ T அப்படின்றது அதை வச்சு கொடுக்கணும். அப்போது T.seconds தான் அது ஆன்சர். 10th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான். இந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் எல்லாமே நம்ம கொடுக்கறது தான். அண்ட் விச் ஆப்ரேட்டர் யூஸ் டு ஆக்சஸ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர்னு பார்த்தீங்கன்னா டாட் ஆப்ரேட்டர். கிளாஸ் ஸ்பெசிஃபையர்ஸை இது பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T.structன்னு பார்த்தோம்ல, இப்போ டாட் அப்படின்றத தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபையர், கீ ஸ்பெசிஃபையர் இல்லைன்னா வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். 12th ஒன் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு ஃபங்க்ஷன் ஹேவிங் மோர் தென் ஒன் டிஸ்டிங்க்ட் மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். 13th ஒன் இன்ஹெரிட்டன்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். எக்ஸிஸ்டிங் கிளாஸ்னால் பேஸ் கிளாஸ் தான். 14th ஒன்று கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் மேட் அவைலபிள் டு த பப்ளிக் இல்லீகலி நோன் அஸ் வேரஸ். ஆன்சர் வந்து வேரஸ். ஸோ டிஸ்கிக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் 15க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களோட சிஎஸ் மார்க்கையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சா, இல்லைனா வந்து மாடரேட்டாக இருந்துச்சா அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ஆன்சர் கீயோட காப்பியை வந்து ஆன்சர் கீயை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா உங்கள் நண்பர்கள் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி அவங்க டோட்டல் மார்க்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும். இப்போ நான் கொடுத்தது தான் அந்த அஃபிஷியல் மார்க், அஃபிஷியல் ஆன்சர். நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ தப்பு இருந்துச்சு, ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் இது எடுத்துருக்கிறது புக்கிலேருந்து தான் பார்த்து எடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் புக்கிலேருந்து பேஜ் நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் 2 மார்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. பாருங்கள், லைனாக அப்படியே எழுதிடலாம் எல்லாமே. காம்போனன்ட்ஸ் ஆஃப் CPU கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி. PC ப்ரோக்ராம் கவுண்டரு, ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்னால் என்னது, கண்ட்ரோல் ஃப்ளோ வேரியபிள்ஸு, அதுக்கப்புறம் பாலிமார்ஃபிசம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இன்ஹெரிட்டன்ஸு பாலிமார்ஃபிசம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தேன். பாலிமார்ஃபிசம் கேட்டிருக்காங்க. எந்த ஆப்ரேட்டர் cannot be overloaded. இப்போ சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்லாம் ஓவர்லோட் பண்ண முடியாது. அதெல்லாமே எழுதணும். 2 ஆப்ரேட்டர் 3 ஆப்ரேட்டர் இருக்கும். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபிஷிங்கும் த்ரெட்டிங் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம், அதாவது இதில் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு. ஸ்ட்ரிங்கு லோவர் கேஸ், LWR அப்படின்றது லோவர் கேஸ். இது அப்படியே ஸ்மால் லெட்டரில் எழுதணும். அதாவது கம்ப்யூட்டர் ஸ்பேஸு சயின்ஸுன்னு லோவர் கேஸில் எழுதணும், அவ்வளோதான். LWRனா லோவர் கேஸ், UPRனா அப்பர் கேஸ், அவ்வளோதான். லென்த் அப்படின்றது ஸ்ட்ரிங் லென்த். இப்போ 0லேருந்து கால்குலேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, 0லேருந்து பண்ணாமல் இது அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ ஸ்ட்ரிங் லென்த் வந்து 16. ஆக்சுவலி ஸ்பேஸ் எடுக்கணுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக எடுக்கணும். ஸ்பேஸ் அப்படின்றதும் ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டர் தான். அதான் ஸ்ட்ரிங் லென்த் வந்து மொத்தமாக 16, அதாவது 0 to 15, ஓகேங்களா. அடுத்து 3 மார்க்குமே பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி. இது டேரெக்டாகவே, அதாவது 1 0 1 1 1 0 1 0 1 இது வந்து ஆக்டலாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணணும், ஆக்டல்னால் லாஸ்ட் 3 to 3 டிஜிட்ஸாக எடுத்துக்கணும். இப்போ 101க்கு என்ன வேல்யூ வரும், 110க்கு என்ன வேல்யூ, 101க்கு என்ன வேல்யூ, இந்த மாதிரி எடுத்தாலே நீங்கள் போதும். அப்படி இல்லைனா ஆக்டல் இதுலேருந்து பைனரியிலேருந்து தான் பைனரியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெசிமலுக்கு மாற்றணும், டெசிமல்லேருந்து ஆக்டல் மாற்றணும். அந்த மாதிரி சில ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பிட்ஸாக எடுத்து போடலாம். அப்படி இல்லைனா எக்ஸா டெசிமல் பார்த்தீங்கன்னா 10 111 01 01 எக்ஸா டெசிமல் 4 டிஜிட்ஸாக எடுத்துக்கணும்.
லாஸ்ட் 3 டிஜிட் லாஸ்ட் டிஜிட் வந்து சிங்கிளாக இருந்துச்சுன்னா முன்னாடி ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். இதுவும் ஹெக்ஸாடெசிமல் பார்ட்டு. இந்த மாதிரி இல்லைன்னா ஹெக்ஸாடெசிமல் இதிலேருந்து டெசிமலாக மாற்றணும், டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமலாக மாற்றி போடலாம். அண்டு இந்த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை கேட்டது, அப்ஸ்ட்ராக்ஷன், ரிகர்ஷன் எல்லாமே நிறைய தடவை கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த 33 வந்து ஃபார் லூப் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து லூப் எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். என்னென்னா இப்போ ஃபார் லூப்பு இன்டிஜர் i இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துக்கலாம். 1லேருந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1ன்னு கொடுத்துக்கலாம். i இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் 10 i ப்ளஸ் ப்ளஸ் 10 வரைக்கும் லூப் எக்ஸிக்யூஷன் ஆகணும்னா லெஸ் தென் ஈக்குவல் டு 10 i ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்கணும். இப்போது சம் பண்ணணும். இப்போ 1லேருந்து ப்ரோக்ராம் ஏதோ ஒரு நம்பரை சம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சம் ப்ரோக்ராம் போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். அடுத்தது 34th 5 மார்க்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 34 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஈஸியாக எழுதிடலாம். இங்க்ஜெட் பிரிண்டர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், பார் கோட் ரீடர் எல்லாமே 3 மார்க் வருது, அதுவும் எழுதிடலாம். அண்ட் 35th பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் எழுதலாம், என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பும் எழுதலாம். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். அண்ட் 36 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து தான் அந்த கன்வர்ஷன் கேட்டிருக்காங்க. ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சப்ராக்ட் பண்ணுறதுனா இந்த சப்ராக்ட் பண்ணுற வேல்யூஸ் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றி எழுதணும். அப்படி சப்போஸ் அது தெரியாதவங்க கால் பை வேல்யூ எழுதிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் கால் பை வேல்யூ ஆர் கால் பை ரெஃபரன்ஸ் சம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னு, அந்த மாதிரியே கேட்டிருக்காங்க. அண்ட் 37th பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹூப், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதுவுமே எழுதியிருப்பீங்க. அண்டு ஸ்டெப்ஸ் மஸ்ட் ஃபாலோ கிரியேட்டிங் எக்ஸிக்யூஷன் C++ ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே புக் பேக் தான், புக் இன்சைட்லேருந்து எதுவுமே கேட்கல. ஜஸ்ட்டு நம்ம ஸ்கூல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு வந்துடலாம். அண்ட் ரொம்பவே முக்கியமானது இந்த டீபக்கிங்கும் அவுட்புட்டும். டீபக்கிங் ரொம்பவே ஈஸியாக கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சாலே போதும். இப்போ ஆஷ் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா இது வரும். ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் வந்து ஐஓ ஸ்ட்ரீம் .hன்னு வரும். அதே மாதிரி இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா ஆஷ் இன்க்ளூட் இதில் ஒரு எரரு, அதுக்கப்புறம் இதில் .hன்னு வரும், இதில் ஒரு எரரு, அதுக்கப்புறம் இந்த அப்பர் கேஸ் லெட்டர் எரரு, இது எரரு, அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்ட்ரிங்ஸில் வந்து இது எஸ் வராது, அதுக்கப்புறம் பப்ளிக் கேரக்டர் கேர் எஸ் ஆஃப் 20 செமிகாலன் வாய்ட் ஸ்பேஸ் இந்த கேபிட்டல் லெட்டரில் வராது, கெட் ஸ்ட்ரிங்கு கேரக்டர் STR இது வந்து இங்கே வராது, அண்டு ஸ்ட்ரிங் காப்பி எஸ் இங்கே ஸ்பேஸ் வரக்கூடாது, ஸோ இதில் வந்து கோலன் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்ட்ரிங்கு கம்மா சி அவுட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சி அவுட் இப்படி வரும், சிஇன் வந்து இப்படி வரும். ஸோ OV1.get ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங் 1 இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், செமிகாலன் மிஸ்டேக்ஸு அதெல்லாமே பார்த்தாலே நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி இது சப்போஸ் எழுதாதவங்க அவுட்புட் எழுதிருப்பீங்க. இந்த அவுட்புட் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான அவுட்புட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்னா என்டர் த ஏஜ் அப்படின்னு போடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 20 அப்படின்னு போட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர் தி ஹைட்டுன்னு வரும். என்டர் தி ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒரு 5.2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது என்டர் தி வெயிட், என்டர் த வெயிட். என்டர் வெயிட் பார்த்தீங்கன்னா இங்கே நியூ லைன் கொடுக்காததுனால நமக்கு பக்கத்தில் தான் வரும். ஓகேங்களா. ஸோ வெயிட் வந்து ஒரு 70 kgsன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக டிஸ்பிளே ஆகிறது த வேல்யூஸ் என்டர்ட். த வேல்யூஸ் என்டர்ட்னு போட்டு 20 ஸ்பேஸ் 5.2 ஸ்பேஸ் 70 இதுதான் அதோட அவுட்புட். அவ்வளோதான். இது எழுதுனா 1 மார்க், 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸிங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கேட்டதே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எழுதுறதுக்கு. ஸோ ஈஸியாக 100 மார்க்ஸ் சூப்பராக எடுக்கலாம். 1 மார்க்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு. ஸோ நீங்கள் யார் யார் சென்டம் எடுப்பீங்க, எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் எடுத்து கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸோட லிங்க் உடனே நான் அதில் கொடுத்துருவேன். சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த வர ஒவ்வொரு எக்ஸாம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிங்க. 3 எக்ஸாம் இருக்குது, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அந்த ஒவ்வொரு எக்ஸாமுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் படிக்கிற ஒன்று தான் வந்து மொத்த டோட்டலுமே மாற்றப்படுது. அதனால் இந்த 3 எக்ஸாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றி யோசிக்காமல் இருக்கிற எக்ஸாம்ஸை முடிஞ்ச அளவுக்கு 90+ எடுக்க பாருங்கள். மேக்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்கலாம், நிறைய டைம் இருக்குது. நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ 6 நாள் இருக்குது. இந்த 6 நாளை உட்காந்து ஃபுல்லாக மேக்ஸ் பார்க்காம கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுக்கு பார்க்காம கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸை பிரிச்சுட்டு லாஸ்ட்டு ஒரு 4 டேஸ் மட்டும் மேக்ஸ் போட்டால் போதும். அதுக்கு முன்னாடி வர இன்றைக்கி, அதாவது
இன்றைக்கி 13 + 14 + 15 ஃபுல்லாக நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி இதான் கெமிஸ்ட்ரி பார்க்கணும் அண்டு மேக்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 4 டேஸ் இல்லைன்னா 3½ டேஸ் மட்டும் ஃபிசிக்ஸ் பார்த்தா போதும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே மேக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி பார்க்கணும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. டேஸ் அண்டு டைமை வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சாலே உங்களால் எல்லாத்தையும் சம் போட்டுக்க முடியும். இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் முக்கியமாக ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.